இந்திய விண்வெளி வீரர் சுபான்சு சுக்லா இன்று சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். ஏற்கனவே 7 முறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் இன்று விண்ணில் பாயும் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் மூலம் சுபான்சு சுக்லா சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு செல்கிறார். மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஏர் இந்தியா நிறுவனம் மீண்டும் விமான சேவையை தொடங்கியது. இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் மத்திய கிழக்கின் பல்வேறு நாடுகளும் தங்களின் வான்பரப்பை மூடின. பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்திய விமான நிறுவனங்களும் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான விமான சேவையை தற்காலிகமாக நிறுத்தின. ஏர் இந்தியா விமானங்களில் பாதுகாப்பு தணிக்கைகள் நிறைவடையும் வரை விமான இயக்கத்தை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கறிஞர் அஜய் பன்சால் தாக்கல் செய்திருக்கும் மனுவில் ஏர் இந்தியா விமானத்தின் குறைபாடுகளை மத்திய அரசு கண்டறிந்த பிறகும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் இருந்த ஒடிசா மாணவர்கள் பாதுகாப்பாக விமானம் மூலமாக புவனேஸ்வர் வந்தடைந்தனர். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் அதிகரித்த நிலையில் இந்தியர்கள் வெளியுறவுத்துறை மூலம் நாடு திரும்ப ஏற்பாடு செய்யப்பட்டது. அதன்படி இஸ்ரேலில் இருந்த ஒடிசா மாணவர்கள் முதல் கட்டமாக 48 மணி நேரம் பயணம் செய்து புவனேஸ்வர் வந்தடைந்தனர். குஜராத் மாநிலம் அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தில் 275 பேர் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. அதன்படி விமானத்தில் பயணம் செய்த 241 பேரும் மருத்துவக் கல்லூரி விடுதியில் இருந்த 34 பேரும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதன்படி ஏசி வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 2 பைசாவும் சாதாரண வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 பைசாவும் உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூரில் உள்ள ஆல மார்க்கெட்டில் இருந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டன. ஆக்கிரமிப்பு இடத்தில் உள்ள கடைகளை இடித்து அகற்ற வியாபாரிகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஜேசிபி மூலமாக அதிகாரிகள் இடித்து அகற்றினர். குஜராத் மாநிலம் சூரத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக குடியிருப்புகளை சுற்றி வெள்ளம் தேங்கியதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. குஜராத் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சாலைகளில் ஆறு போல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் வாகனங்களை இயக்க முடியாமல் கடும் அவதிக்குள்ளாக்கினர். அசாம் மாநிலம் கோலாகட் மாவட்டம் பன்பாரி பகுதியில் கையெறி குண்டு வெடித்து சிதறியதில் 3 போலீசார் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையே தடயவியல் துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். டெல்லியில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தீயை கட்டுக்குள் கொண்டு வர முடியாமல் தீயணைப்புத்துறை வீரர்கள் திணறினர். தீ கட்டிடத்திற்குள் வேகமாக பரவிய நிலையில் உள்ளே சென்று அணைக்க முடியாமல் தடுமாறிய தீயணைப்புத்துறை வீரர்கள் துளையிட்டு தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். கோவாவில் 35வது ஆண்டு பாரம்பரிய படகு திருவிழா களை கட்டியது. இதனையொட்டி அலங்கரிக்கப்பட்ட படகுகளில் சுற்றுலா பயணிகள் சவாரி செய்து மகிழ்ந்தனர். இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கோவா அரசின் சுற்றுலாத்துறை சார்பாக இந்த படகு திருவிழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கேரள மாநிலம் திருவனந்தபுரம் பைபாஸ் சந்திப்பில் உள்ள தேநீர் கடையில் போதையில் அலப்பறை கொடுத்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கடைக்கு முன்பாக நண்பர்களோடு தேநீர் அருந்திக் கொண்டிருந்த இளம்பெண் மீது போதையில் இருந்த இளைஞர்கள் தேநீரை ஊற்றி அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனை தட்டி கேட்ட சிலர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மணக்குடி, அகஸ்தீஸ்வரம், புத்தளம், சாமித்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் விவசாயிகள், பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழ்நாட்டில் நேற்று 5 இடங்களில் வெயில் சதமடித்துள்ளது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 102.2 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், நாகையில் 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையத்தில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தஞ்சையில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது.
வேலூர் பென்ட்லேண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். 150 கோடி ரூபாய் மதிப்பில் தரைத்தளம் மற்றும் 7 தளங்களோடு கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்பட்டுள்ள நிலையில் அதனை திறந்து வைக்கும் முதல்வர் காணொலி காட்சி மூலம் புதிதாக கட்டப்பட்டுள்ள 9 அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் திறந்து வைக்கிறார். மருத்துவமனைகள் என்ற பெயரில் கட்டடங்களை மட்டுமே திறக்க தமிழக முதலமைச்சர் ஆர்வம் காட்டுவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார். வேலூரில் முதலமைச்சர் திறக்கப் போவது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா அல்லது விளம்பர கட்டடமா என வினவி உள்ள அவர் அரைக்குறை கட்டடத்தை திறந்து வைத்து நோயாளிகளின் உயிருடன் விளையாடக்கூடாது எனவும் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டாவை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சந்தித்து பேசினர். தற்போதுள்ள அரசியல் சூழல், கூட்டணி, அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்டவைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தியதாக கூறப்படுகிறது. மேலும் தற்போதுள்ள கள நிலவரங்களை ஜே.பி. நட்டா கேட்டறிந்ததாக சொல்லப்படுகிறது. மதுரையில் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறவிருக்கும் ஆடு மாடுகள் மாநாடுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீடியோ வெளியிட்டு அழைப்பு விடுத்திருக்கிறார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில் வயல்வெளியில் நாட்டு மாடுகள் பின்னணியில் நின்று பேசும் அவர் மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை என்கிற முழக்கத்தை முன்வைத்து மாநாடு நடைபெறுவதாக தெரிவித்திருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸின் 60வது திருமண நாளையொட்டி அவர்களிடம் வாழ்த்து பெற வராமல் அக்கட்சி தலைவர் அன்புமணி புறக்கணித்தார். ராமதாஸிற்கும் அன்புமணிக்கும் இடையே அதிகார மோதல் நீடித்து வரும் நிலையில் ராமதாஸின் திருமண நாளை அன்புமணி குடும்பத்தினரோடு புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. விசிகாவுக்கு 5 சீட் 6 சீட் என்பது மற்றவர்களின் மதிப்பீடாக இருக்கலாம். ஆனால் தாங்கள் 234 தொகுதிகளுக்கும் இணையானவர்கள், தகுதியானவர்கள் என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் கூறினார். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற விசிக விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் பாஜகவுடன் கூட்டு சேர்ந்து கொண்டு அதிமுக வரலாற்று பிழையை செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். இன்றைய திமுக அரசு அரசியல் நாடக கம்பெனி என்றும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவேசமாக கூறினார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் பாஜக அதிமுக கூட்டணி என்பது திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்பதற்கான தேர்தல் கூட்டணி என்றார். குறைந்தபட்ச நபர்கள் பேசக்கூடிய சமஸ்கிருதத்திற்கு அதிக நிதி ஒதுக்கி 8 கோடி மக்கள் பேசக்கூடிய தமிழுக்கு குறைவான நிதி ஒதுக்குவதை பாரபட்சமாக பார்ப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறினார். சென்னை நுங்கம்பாக்கம் டிபிஐ வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சாதி மற்றும் பாலியல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஆட்சியர்கள் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே ரயில்வே சிக்னல் கோளாறு காரணமாக ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சிக்னல் பிரச்சனை சரி செய்யப்பட்டு 3 மணி நேரத்திற்கு பிறகு ரயில்கள் இயக்கப்பட்டன. இதனால் 4 ரயில்கள் தாமதமாக சென்றன. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் இளைஞர்கள் சிலர் மின்சார ரயிலில் ஆபத்தான முறையில் சாகசம் செய்து அதனை வீடியோவாக வெளியிட்டிருக்கும் நிலையில் ரயில்வே போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நடைமேடையில் சென்ற பயணிகளை அச்சுறுத்தும் வகையில் இளைஞர்கள் சாகசம் செய்த காட்சிகள் இணையத்தில் அதிகம் பகிரப்பட்டு வருகிறது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அரசு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மறுமதிப்பீடு மூலம் 523 மதிப்பெண்களை பெற்றும் அரசு கல்லூரியில் இடம் கிடைக்காமல் தனியார் கல்லூரியில் சேர்ந்ததாக மாணவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். ஜெய் ஆகாஷ் என்ற மாணவர் வரலாறு பாடத்தில் 100 மதிப்பெண் எடுத்திருக்கிறார். அரசியல், தேர்தல் என 2 போர் மேகங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு தெரிவித்திருக்கிறார். சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்றார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தமிழ்நாடு தொழில் மற்றும் வணிகத்துறை இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் 1000 ரூபாய் அபராதம் விதித்தது. தொழில் மற்றும் வணிக உதவி இயக்குநர் பணியிடங்கள் தொடர்பாக நீதிமன்றம் கடந்த ஆண்டு பிறப்பித்த உத்தரவை கடைபிடிக்கவில்லை என கூறி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது.
சென்னை கோவிலம்பாக்கத்தில் உள்ள ஜூஸ் கடையில் பழங்களை எலி ருசித்து சாப்பிடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து வாடிக்கையாளர் கேள்வி எழுப்பியதற்கு கடை உரிமையாளர் அலட்சியமாக பதிலளித்ததோடு யாரிடம் வேண்டுமானாலும் புகார் தெரிவித்துக் கொள்ளுமாறும் திமிராகவும் கூறியிருக்கிறார். சென்னையில் தூய்மை பணியாளரிடம் பெண் அதிகாரி லஞ்சம் கேட்கும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடசென்னை மண்டலம் 4ற்கு உட்பட்ட 47வது வார்டில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களிடம் சிஐ அதிகாரி ரமாதேவி 1500 ரூபாய் லஞ்சமாக தர வேண்டும் என்றும் அடுத்த மாதம் முதல் 5000 தர வேண்டும் எனவும் கேட்கிறார். சென்னை மதுரவாயல் தொகுதியில் உள்ள கங்கைம்மன் கோயிலுக்கு சொந்தமான குளத்தில் 28 லட்சம் ரூபாய் மதிப்பில் மறுசீரமைப்பு பணிகள் தொடங்கின. கோயில் குளம் முறையான பராமரிப்பு இல்லாமல் தண்ணீர் மாசடைந்து புதர்மண்டி காணப்பட்ட நிலையில் அதனை சீரமைக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறையில் உள்ள தக்வா பள்ளிவாசல் மீது முறைகேடு புகார் எழுந்த நிலையில் மாவட்ட அனைத்து சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பினர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது முறைகேடு புகார் பொய்யானது என தெரிய வந்ததோடு நிர்வாகம் முறைப்படி செயல்பட்டு வருவதாக அனைத்து சுன்னத் ஜமாத் கூட்டமைப்பின் தலைவர் தெரிவித்தார். சென்னை வேளச்சேரி காவல் நிலைய மாடியிலிருந்து குதித்ததில் பலத்த காயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த விசாரணை கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த ராஜா என்பவரை திருட முயன்றதாக கைது செய்து காவல் நிலையத்தில் விசாரணை செய்தனர். அப்போது கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என கூறி மொட்டை மாடிக்கு சென்று குதித்து தப்பிக்க முயன்றார். மயிலாடுதுறை அருகே நண்பர்களோடு பேசிக் கொண்டிருந்தவரை பல்சர் பைக்கில் வந்த நபர் சரமாரியாக வெட்டும் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. நீடூர் மாதாகோவில் தெருவைச் சேர்ந்த முகமது ஹாலிக் AMH திருமண மண்டபம் எதிரே மரத்தடி நிழலில் அமர்ந்திருந்த போது பல்சர் பைக்கில் வந்த 2 பேரில் ஒருவர் பட்டாக்கத்தியால் சரமாரியாக வெட்டினார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே மாடியில் இருந்து தவறி விழுந்து சிறுவன் உயிரிழந்த விவகாரத்தில் வீட்டு உரிமையாளர் மீது பெற்றோர் சந்தேகம் தெரிவித்தனர். அண்ணனூரைச் சேர்ந்த ராஜ்குமார் மனைவி எமிலியம்மாள் ஆவடியில் உள்ள தாய் வீட்டுக்கு சென்றிருந்த போது அவரது 9 வயது மகன் கார்த்திக் லிவிங்ஸ்டன் என்பவரின் வீட்டு மாடியில் இருந்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளித்த பெண்ணால் பரபரப்பு ஏற்பட்டது. PACL நிறுவனத்தின் முகவரான பிராங்காட்டுப்பட்டி மலைச்சாமியின் மனைவி பச்சையம்மாள் அந்த நிறுவனம் மூடப்பட்டதால் அதிர்ச்சி அடைந்தார். பணம் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்கவே ஆட்சியர் SP அலுவலகத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் தீக்குளித்தார். திண்டுக்கல்லில் சிறுமியை ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 27 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதம் விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வடமதுரையைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவருடைய மகன் மதன் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் போலீசார் கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் உரிய அனுமதியின்றி விதிமுறைகளை மீறி எருதுவிடும் திருவிழா நடத்திய 18 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இந்த எருதுவிடும் திருவிழாவில் காளை ஒன்று முட்டியதில் திருப்பத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் காவல்துறை சார்பில் வாகனங்களில் பொருத்திய அதிக ஒலித்திறன் கொண்ட ஏர் ஹாரன்களை போலீசார் அகற்றினர். மேலும் உரிய ஆவணங்கள் இல்லாமல் இயக்கிய வாகனங்களுக்கு அபராதம் விதித்ததோடு எச்சரித்து அனுப்பி வைத்தனர். மருத்துவத்துறையில் இதுவரை 29,773 பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். வேலூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சென்னை சைதாப்பேட்டையில் உலகிலேயே முதல் முறையாக 4.5 லட்சம் சதுர அடி பரப்பளவில் 20 சிறப்பு துறைகளோடு கூடிய குழந்தைகளுக்கான சிறப்பு மருத்துவமனைக்கான பணிகள் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தஞ்சாவூர் மாவட்டம் தோகூர் பகுதியில் தமிழ்நாடு அரசால் தடை செய்யப்பட்ட ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்ய முயன்ற வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ந்தது. இந்த விவகாரத்தில் திருவையாறு பகுதியைச் சேர்ந்த சுரேஷ்குமார், மன்சூர் அலி, வெங்கடேசன் மற்றும் சுரேஷ் ஆகிய 4 பேர் கைது செய்யப்பட்டனர். கோவையில் விற்பனைக்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் கஞ்சா விற்பனை செய்ய முயன்றது ஒடிசாவைச் சேர்ந்த சிரஞ்சீப் ஜனா என்ற முன்னா மற்றும் கோவில்பாளையம் பகுதியைச் சேர்ந்த சித்தார்த் என்பது தெரிய வந்தது.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த மரக்கான பகுதியில் கடல்வாழ் உயிரினமான கடல் குதிரைகள் மற்றும் சுறா துடுப்புகளை கடத்தி சென்று விற்பனை செய்ய முயன்ற 2 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்து கடல் குதிரைகள் மற்றும் சுறா துடுப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. நீலகிரி மாவட்டம் அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலா வந்த சிசிடிவி காட்சி வெளியாகி பகீர் கிளப்பியிருக்கிறது. சிறுத்தை நடமாட்டத்தை கண்காணித்து வனத்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அங்கன்வாடி பணியாளர்களின் கோரிக்கையை அரசு பரிசீலனை செய்து வருவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்திருக்கிறார். திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெற்றோர் இல்லாத குழந்தைகளின் கல்வி செலவிற்காக மாதம் நிதி உதவி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் விரைவில் செயல்படுத்த உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் வழங்க கோரி திருப்பூர் மாவட்டம் பகவதிபாளையம் பிரிவு பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதில் 7 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். முன்னதாக தள்ளுமுள்ளு சம்பவத்தில் விவசாயிகள் மாடுகளை அவிழ்த்து விட்டதில் மாடுகள் முட்டி 6 போலீசார் காயமடைந்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற கர்ப்பிணியை காவலர் ஒருவர் தாக்கிய வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. சிவாஜி என்பவர் தாக்கியது தொடர்பாக புகார் அளிக்க வந்த கர்ப்பிணி செவ்வந்தியை காவலர் ராமர் என்பவர் தாக்கியதாக சொல்லப்படுகிறது. இதில் கர்ப்பிணி செவ்வந்தி காயமடைந்தார். காவல் நிலையத்தில் பாலியல் புகார் அளிக்க சென்ற 5 மாத கர்ப்பிணி உட்பட 3 பெண்களை தாக்கிய காவலர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தி இருக்கிறார். இதுகுறித்த எக்ஸ் பதிவில், கர்ப்பிணி பெண்ணை தாக்கும் அளவிற்கா காவல்துறையினரிடம் மனிதத்தன்மை மலிந்து விட்டது என கேள்வி எழுப்பியிருக்கிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே பழைய மின் இணைப்பை இடம் மாற்றி பெயர் மாற்றம் செய்ய 40,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் கைது செய்யப்பட்டார். அன்னை நகரைச் சேர்ந்த தம்பிதுரை என்பவர் தொழிற்சாலை மின் இணைப்பை தனது பெயருக்கு மாற்ற விண்ணப்பித்த போது உதவி செயற்பொறியாளர் முருகன் லஞ்சம் வாங்கினார். சென்னை தரமணையில் சட்ட பல்கலைக்கழக விடுதியில் வசதிகள் போதவில்லை என கூறி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவிகள் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வாபஸ் பெற்றனர். 150 அறைகள் கொண்ட விடுதியில் ஏற்கனவே அறைக்கு 3 பேர் வீதம் 450 பேர் தங்கியுள்ள சூழலில் தற்போது மேலும் 2 பேரை கூடுதலாக தங்க வைத்திருப்பதாக மாணவிகள் குற்றம் சாட்டினர். திருவாரூரில் இரவு நேரத்தில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளால் பரபரப்பு ஏற்பட்டது. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் உரிய விலை கிடைக்காததாக கூறி மறியல் செய்தனர். பேச்சுவார்த்தையில் குறைந்தபட்ச ஆதார விலையாக 71 ரூபாய்க்கு எடுக்க வேண்டும் என்கிற விவசாயிகளின் கோரிக்கையை அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டதால் போராட்டம் கைவிடப்பட்டது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அரசு பள்ளி மாணவர்கள் சாலையில் ரகளையில் ஈடுபட்டதோடு ஆசிரியர்களின் வாகனங்களை சேதப்படுத்திய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இது தொடர்பாக மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் பகுதியில் கள்ளச்சாராயம் காய்ச்சி விற்பனையில் ஈடுபட்ட 3 சமையல் தொழிலாளர்களை கைது செய்த மதுவிலக்கு போலீசார் 2 லிட்டர் சாராயம் மற்றும் அதனை காய்ச்ச பயன்படுத்திய பொருட்களை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர்கள் தடிக்காரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த போனிஷன், நிஷான் மற்றும் வேலூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ் என்பது தெரிய வந்தது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கொப்பரை தேங்காயின் விலை கடுமையாக உயர்ந்ததால் தேங்காய் எண்ணெய் செக்க ஆட்டும் தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த ஆட்டுக்குளம் ஊராட்சியில் மாற்றப்பட்ட புதிய கதவு எண்களை ரத்து செய்ய கோரி கிராம மக்கள் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்த பின்னர் கலைந்து சென்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகத்தில் நுழைந்த 6 அடி நீளமுள்ள சாரை பாம்பை தீயணைப்புத் துறையினர் போராடி பிடித்தனர். பாம்பை தண்ணீர் கேனில் போட்டு எடுத்து சென்ற அதிகாரிகள் பின்னர் அதனை காட்டுப்பகுதியில் விடுவித்தனர்.
நீலகிரி மாவட்டம் குன்னூர் வெலிங்டன் ராணுவ அதிகாரிகள் பயிற்சி கல்லூரி சாலையில் கரடி உலா வந்த வீடியோ வைரலாக இருக்கிறது. காரில் வந்தவர்கள் கரடியை பின்தொடர்ந்ததால் அவர்களை கண்டு பயந்த கரடி ஓடிச் சென்று அங்கிருந்த கேட்டின் மீது ஏறி மற்றொரு புறம் சென்றது. நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரத்தில் 2 இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதியதில் 2 படுகாயமடைந்தனர். இந்த விபத்து மற்றும் மீட்பு பணிகள் காரணமாக அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இதில் சிக்கிக்கொண்ட மாவட்ட பள்ளிக்கல்வித்துறை அலுவலர் பெரியசாமி போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே உலகநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் ஏபிடி டாடா மோட்டார் ஷோரூம் முன்பாக அமர்ந்து லாரி உரிமையாளர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்த ஷோரூமில் வாங்கப்பட்ட லாரி அடிக்கடி பழுதடைவது குறித்து கேள்வி கேட்டால் ஊழியர்கள் அலட்சியமாக பதிலளிப்பதாக செங்கப்படையைச் சேர்ந்த பெரியசாமி புகார் கூறினார். நெல்லை மாவட்டம் வள்ளியூரில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு சொந்தமான 1,90,00,000 ரூபாய் மதிப்புடைய ஆக்கிரமிப்பு நிலத்தை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டனர். 13 சென்ட் நிலத்தை ஆக்கிரமித்து தனிநபர்கள் கட்டுமான பணிகள் மேற்கொண்டதாகவும் அதனை தடுத்து நிறுத்தியதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே கோழிப்பண்ணை உரிமையாளர்களை மிரட்டி பணம் பறிக்க முயற்சிக்கும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். உரிய அனுமதி பெற்று பண்ணை நடத்தி வரும் நிலையில் அதில் இருந்து வெளியேறும் கழிவுகளால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக கூறி மிரட்டல் விடுப்பதாக கூறப்படுகிறது. கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததாக கூறி 4 வயது சிறுமியை கொலை செய்த வழக்கில் இளம்பெண்ணிற்கு ஆயுள் தண்டனை விதித்து காஞ்சிபுரம் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. குன்றத்தூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரவணன் என்பவரின் கள்ளக்காதலி ஆஜாராணி சரவணனின் 4 வயது மகளை தண்ணீர் வாளியில் மூழ்கடித்து கொலை செய்தார். சென்னை புழல் அருகே அடகு கடையில் அடகு வைக்கப்பட்டிருந்த 115 சவரன் தங்க நகைகளோடு கடை உரிமையாளர்கள் தலைமறைவான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்கள் அளித்த புகாரின் பேரில் கேஜே கோல்ட் லோன் அடகு கடையை நிர்வகித்து வரும் ஹரிஷ் விநாயகம் மற்றும் தங்க நகை மதிப்பீட்டாளராக பணியாற்றி வரும் உகந்தன் தங்கவேலு ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே முதலூர் கிராமத்தில் இடிந்து விழும் நிலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை அகற்றிவிட்டு புதிய தொட்டியை கட்டித்தர கோரி பொதுமக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தொட்டி உடைந்து விழுந்து பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடிகை மீனா குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கரை சந்தித்து பேசிய விவகாரம் பல்வேறு யூகங்களை கிளப்பியுள்ளன. ஏற்கனவே கடந்த ஆண்டு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் டெல்லியில் நடத்திய பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு முன்னிலை வகித்த நிலையில் தற்போது குடியரசு துணைத் தலைவரையும் சந்தித்திருப்பதால் அவர் பாஜகவில் இணைய உள்ளாரா என கேள்வி எழுந்துள்ளது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி ஈரான் தலைநகர் அருகே ரேடார் அமைப்பை தாக்கி அளித்ததாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இதற்கு மேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என அமெரிக்க அதிபர் டிரம்பிடம் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு உறுதிபட தெரிவித்திருக்கிறார். ஈரானில் ஆட்சி மாற்றத்தை விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப் தற்போதைய சூழலில் ஈரானில் ஆட்சி மாற்றம் நடைபெற்றால் அது மேலும் அந்த நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்தும் என்றார். ரஷ்யாவிடமிருந்து பாதுகாக்க யுக்ரைனின் வான் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டிய தேவை உள்ளதாக அந்நாட்டு அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். நெதர்லாந்தின் ஹேக்கில் நடைபெறும் நேட்டோ உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக பாதுகாப்பு மன்றத்திற்கு வந்த ஜெலன்ஸ்கி நேட்டோ நாடுகள் அமைப்புகளின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டை சந்தித்து இதனை வலியுறுத்தியிருக்கிறார். இஸ்ரேல் ஈரான் மோதல் முடிவுக்கு வந்ததன் எதிரொலியாக கச்சா எண்ணெய் விலை சுமார் 5% வரை வீழ்ச்சியடைந்தது. எண்ணெய் மற்றும் எரிவாயுவிற்கான முக்கிய கப்பல் பாதையான ஹோர்முஸ் நீரிணையை மூடியதன் மூலம் ஈரான் உலகளாவிய விநியோகத்தை சீர்குலைக்கக்கூடும் என்ற கவலைகள் அதிகரித்ததால் சமீபத்திய நாட்களில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. உணவுக்காக திரண்ட அப்பாவிகள் மீது தாக்குதல் நடத்தி 1 மாதத்தில் 400க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனர்களை இஸ்ரேல் கொன்றதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் காயமடைந்தவர்கள் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படும் உணவில் இரத்த வாடை வீசுவதாக தெரிவித்தது வேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது.
யுக்ரைனின் டினிப்ரோவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் உயிரிழந்தனர். பள்ளி மற்றும் தேவாலயத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 153 பேர் படுகாயமடைந்ததாக உள்ளூர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாம் அப்போது ஆட்சியில் இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா மோதல் ஏற்பட்டிருக்காது என ட்ரம்ப் சொல்வது சரிதான் என ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் சர்வதேச பொருளாதார கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று உரையாற்றிய புட்டின் கடந்த 2022ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா மோதல் நடந்திருக்காது என்று கூறியது சரிதான் என்றார். நேட்டோ நாடுகள் அமைப்புகளின் உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நெதர்லாந்தின் ஹேக் நகரை சென்றடைந்தார். ட்ரம்ப் அழுத்தத்தின் கீழ் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையேயான போர் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் நேட்டோ உச்சி மாநாட்டில் உக்ரைன் ரஷ்யா போர் நிறுத்தம் குறித்து ட்ரம்ப் முக்கிய முடிவுகள் எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் வடகிழக்கு பகுதி முழுவதும் உள்ள முக்கிய நகரங்களில் உள்ள கோடிக்கணக்கான மக்கள் செவ்வாய்க்கிழமை மிக அதிக வெப்பநிலையை எதிர்கொண்டனர். கடந்த வார இறுதியிலிருந்து நாட்டின் பெரும் பகுதியில் வெப்ப அலை அதிகமாக காணப்பட்டது. நியூயார்க் நகரத்தின் சென்ட்ரல் பார்க்கில் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸை எட்டிய நிலையில் அங்குள்ள மக்கள் பொது நீரூற்றுகளில் விளையாடி தங்கள் உடல் வெப்பத்தை தணித்தனர். வெனிசுலாவின் புனித ஜான் தினம் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புனித ஜான் தினத்தை ஒட்டி கடற்கரையில் குவிந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பேரணி சென்றும் நடனமாடியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் இஸ்ரேலுக்கு பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளது. பீர்ஷெபா நகரில் அழிக்கப்பட்ட குடியிருப்பு இடிபாடுகளுக்குள் யாரேனும் சிக்கியுள்ளார்களா என தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. உக்ரைனுக்கு எதிரான ஆபரேஷன் தி ரைசிங் லயன் அந்நாட்டின் ஆட்சி மாற்றத்திற்கான இலக்கு இல்லை என இஸ்ரேலின் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒய் அமிட்ரார் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ராணுவம் ஈரானின் அணுசக்தி திறன்களை வெற்றிகரமாக அகற்றி செறிவூட்டல் வசதிகளை அழித்ததாக தெரிவித்த ஒய் அமிட்ரார் முக்கிய அணுசக்தி விஞ்ஞானிகளையும் கொன்றதாக பெருமிதம் தெரிவித்தார். இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5 போட்டிகள் கொண்ட ஆண்டர்சன் டெண்டுல்கர் டெஸ்ட் தொடரின் முதல் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. முதல் இன்னிங்ஸில் இந்தியா 471 ரன்களும் இங்கிலாந்து 465 ரன்களும் எடுத்தன. பின்னர் 6 ரன்கள் முன்னிலையோடு இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய இந்திய அணி 364 ரன்களை குவித்து ஆல் அவுட் ஆனது. 371 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 375 ரன்களை எடுத்து வெற்றி பெற்றது. முக்கியமான நேரங்களில் கேட்ச்களை பிடிக்காமல் தவறவிட்டதே இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கான காரணம் என இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் தெரிவித்திருக்கிறார். போட்டிக்கு பிறகு பேட்டியளித்த அவர் பேட்டிங்கில் தங்கள் அணியின் கீழ்வரிசை வீரர்கள் சிறப்பாக பங்களிக்கவில்லை என்றும் இருப்பினும் தங்கள் முயற்சியை பற்றி தான் மிகவும் பெருமைப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 4 கேட்ச்களை தவறவிட்ட இந்திய இளம் வீரர் ஜெய்ஸ்வாலை ரசிகர்கள் கடுமையாக விமர்சித்து வருகின்றனர். ஸ்ட்ரிப், கல்லி, லாங் ஃபீல்டிங் என எங்கு நிறுத்தினாலும் ஜெய்ஸ்வால் கேட்ச்களை தவறவிடுவதாகவும் அவரை எங்குதான் நிறுத்த வேண்டும் என்றும் ரசிகர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இந்திய அணியில் KL ராகுல் ஒரு தந்தையைப் போல செயல்படுவதாக இங்கிலாந்து முன்னாள் வீரர் மைக்கேல் வான் புகழாரம் சூட்டியிருக்கிறார். இளம் வீரர்கள் நிறைந்த அணியில் KL ராகுல் தான் மூத்தவர் என தெரிவித்த மைக்கேல் வான் பேட்டிங் வரிசைக்கும் சரியாக இருப்பதால் அவரை சுற்றியே மற்ற வீரர்கள் அதிரடியாக விளையாடுவதாக தெரிவித்திருக்கிறார். டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி விளையாடி கடந்த 9 போட்டிகளில் 1 மட்டுமே வெற்றி பெற்று மோசமான சாதனையை படைத்துள்ளது. 7 போட்டிகளில் தோல்வியடைந்த இந்திய அணி ஒரு போட்டியை சமன் செய்திருக்கிறது. மேலும் கடந்த 148 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு போட்டியில் 5 தனிநபர்கள் சதமடித்தும் அப்போட்டியில் தோல்வியடைந்த முதல் அணியாக இந்தியா மாறியிருக்கிறது. இந்திய டெஸ்ட் வரலாற்றில் ஒரே டெஸ்டில் 5 சதங்களை அடித்த சாதனையை முதல் முறையாக இந்திய அணி நிகழ்த்தியுள்ளது. இங்கிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்டில் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால், KL ராகுல் தலா 1 சதமும், ரிஷப் பண்ட் 2 சதமும் அடித்துள்ளனர். டெஸ்ட் வரலாற்றில் இந்த சாதனை இதற்கு முன்பாக 5 முறை மட்டுமே நிகழ்த்தப்பட்டுள்ளது.
செக் குடியரசு நாட்டின் ஆஸ்ட்ராவாவில் நடந்த கோல்டன் ஸ்பைக் போட்டியில் இந்திய வீரர் நீரஜ் சோப்ரா 85.29 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து முதலிடத்தை பிடித்தார். தொடர்ச்சியாக உயர்தர போட்டிகளில் நீரஜ் சோப்ரா அடுத்தடுத்து வெற்றிகளை குவித்து வருகிறார். டிஎன்பிஎல் தொடரின் நேற்றைய லீக் ஆட்டத்தில் கோவை அணியை வீழ்த்தி திருப்பூர் அணி வெற்றி பெற்றது. டாஸ் வென்ற திருப்பூர் அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த கோவை அணி 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகளை இழந்து 137 ரன்களை அடித்தது. இதனையடுத்து 138 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கை நோக்கி திருப்பூர் அணி விளையாடியது. இறுதியில் திருப்பூர் அணி 16.5 ஓவர்களில் 3 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 140 ரன்களை எடுத்தது. இதன் மூலம் 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் கோவை அணியை வீழ்த்தி திருப்பூர் அணி அசத்தல் வெற்றி பெற்றது. T20 வரலாற்றிலேயே அதிக போட்டிகள் களமிறங்கிய வீரர் என்ற சாதனையை கெய்ரன் பொல்லார்ட் படைத்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் MLC தொடரில் MI நியூயார்க் அணி சார்பாக விளையாடி வரும் அவர் இதுவரை 700 T20 போட்டிகளில் உலகம் முழுவதும் விளையாடி இருக்கிறார். இந்த பட்டியலில் 582 T20 போட்டிகளில் விளையாடி பிராவோ 2வது இடத்தில் உள்ளார். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனத்திற்கும் இடையே நீடித்து வரும் பிரச்சினை தொடர்பாக அமைச்சர் மு.பி. சாமிநாதன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இரு தரப்புகளில் உள்ள பிரச்சனைகளை கடிதம் மூலம் அளிக்குமாறு அமைச்சர் சாமிநாதன் அறிவுறுத்தியிருக்கிறார். போதைப்பொருள் உபயோகம் நீண்ட நாட்களாகவே இருந்து வருவதாக நடிகர் விஜய் ஆண்டனி தெரிவித்தார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஸ்ரீகாந்திடம் காவல்துறையினர் விசாரணை செய்து வருவதால் இது தொடர்பாக கருத்து கூற முடியாது என்றார். மேலும் அரசியலுக்கு வருவதற்கான எண்ணம் தனக்கு இல்லை எனவும் வெளிப்படையாக கூறினார். பன் பட்டர் ஜாம் திரைப்படத்தின் கிளிம்ஸ் வீடியோவை பார்த்த நடிகர் விஜய் பிக்பாஸ் ராஜுவை தொலைபேசி மூலமாக அழைத்து பாராட்டு தெரிவித்ததோடு வேற லெவல் பா, தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும்னு தோன்றுவதாக குறிப்பிட்டு பாராட்டு தெரிவித்திருக்கிறார். ராகோ மிர்தாத் இயக்கத்தில் உருவான இத்திரைப்படம் அடுத்த மாதம் 18ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. மதுரையில் மாறுதல் திரைப்படத்தின் ப்ரமோஷன் பணியில் ஈடுபட்ட நடிகர் விஜய் ஆண்டனி அதனை படம் பிடித்த செய்தியாளர்களுடன் சேர்ந்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்ததோடு வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார். வெங்கட் பிரபு சிம்பு கூட்டணியில் மாநாடு 2 திரைப்படத்தின் பணிகள் விரைவில் தொடங்கும் என தகவல் வெளியாக இருக்கிறது. வெங்கட் பிரபு இயக்கத்தில் சிம்பு நடிப்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு வெளியான மாநாடு திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. இத்திரைப்படத்தின் 2வது பாகம் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி அவ்வப்போது எழுந்து வந்த நிலையில் விரைவில் பணிகள் தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பறந்துபோ திரைப்படத்தில் இடம்பெற்றுள்ள 2வது பாடலான யுவன் சங்கர் ராஜா பாடிய கஷ்டவந்தா பாடல் வெளியானது. ராம் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படத்தில் மிர்ச்சி சிவா கதாநாயகனாக நடித்திருக்கிறார். மேலும் அஞ்சலி, கிரேஸ் ஆண்டனி, அஜு வர்கீஸ் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். தேசிங்கு பெரியசாமி இயக்கத்தில் நடிகர் மணிகண்டன் புதிய திரைப்படத்தில் நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இயக்குனர் தேசிங்கு பெரியசாமி சிம்புவின் 50வது திரைப்படத்தை இயக்கவிருக்கும் நிலையில் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அண்மையில் வெளியானது. இந்த திரைப்படம் தொடர்ந்து தள்ளி போவதால் சிறிய படத்தை எடுக்க முடிவு செய்த தேசிங்கு பெரியசாமி மணிகண்டனை வைத்து எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. சித்தார்த் நடிப்பில் வெளியாகவிருக்கும் 3 BHK திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழா நாளை நடைபெற உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் உருவாகியிருக்கும் இத்திரைப்படத்தில் சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். இத்திரைப்படம் அடுத்த மாதம் 4ஆம் தேதி திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரியை அடுத்த பூதவராயன்பேட்டையில் உள்ள திரௌபதியம்மன் கோயில் தீமிதி திருவிழாவில் காப்பு கட்டி விரதமிருந்த பக்தர்கள் தீமிதித்து நேர்த்திக் கடன் செலுத்தினர். இதில் அப்பகுதியை சுற்றியிருக்கும் கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பக்தர்கள் காணிக்கையாக 2,94,00,000 ரூபாய் செலுத்தியிருப்பதாக கோயில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதேபோல 907 கிராம் தங்கம், 25,509 கிராம் வெள்ளிப் பொருட்களும், மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டு கரன்சிகளும் கிடைத்துள்ளதாக தெரிவித்துள்ளது. புதிய நவகிரக கோயில் பிரதிஷ்டைக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை ஜூலை 11ஆம் தேதி மாலை திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 3 நாட்களுக்கு பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டிருக்கும் நிலையில் ஜூலை 13ஆம் தேதி தந்திரிகள் தலைமையில் பிரதிஷ்டை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே கோவில் திருவிழாவை ஒட்டி ஒரே இடத்தில் திரளானோர் பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். சிலுகை கிராமத்தில் உள்ள பெத்தநாயகி அம்மன் கோவில் வருடாந்திர ஆணி உற்சவ விழாவில் கோவில் கருவறையிலிருந்து புனித தீயை எடுத்துச் சென்று ஓரிடத்தில் வைக்க அதிலிருந்து தீயை எடுத்து பெண்கள் பொங்கல் வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தை அடுத்த விராச்சிலை பகுதியில் உள்ள புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தேர்பவனியில் அப்பகுதியைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். முன்னதாக தேவாலயத்தில் சிறப்பு கூட்டு பிரார்த்தனை நடைபெற்றது. உலகின் மிக மெல்லிய மடிக்கக்கூடிய ஸ்மார்ட் போனை ஹானர் செல்போன் நிறுவனம் அறிமுகப்படுத்த உள்ளது. ஹானர் மேஜிக் V5 மாடலின் அதிகாரப்பூர்வ புகைப்படங்களை அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ளது. 16 GB வரை RAM மற்றும் அதிகபட்சம் 1 TB ஸ்டோரேஜ் என 4 வண்ணங்களில் ஹானர் மேஜிக் V5 மாடல் விற்பனைக்கு வர உள்ளது. யமஹா பைக் தயாரிப்பு நிறுவனம் புதிய FZ பைக்கின் மாடலை இந்தியாவில் பதிவு செய்திருக்கிறது. புதிய FZ மாடல் தற்போதுள்ள FZ சீரிஸின் மிகவும் மலிவு விலை மாடலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. யமஹா FZ சீரிஸில் மொத்தம் 7 மாடல்களை கொண்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் FZ சீரிஸின் புதிய மாடல் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.